இது குறித்தான கருத்துக்களை நம்மோடு பகிர்ந்து கொள்வதற்காக இந்து முன்னணி மாநில தலைவர் காடேஸ்வரன் சுப்பிரமணி அவர்கள் இணைந்திருக்கிறார். சார் வணக்கம். வணக்கம். நீதிமன்ற அவமதிப்பு வழக்கில் மதுரை காவல் ஆணையர் ஆஜராக நீதிபதி தற்போது உத்தரவு பிறப்பித்திருக்கிறாங்க. இதை நீங்க எப்படி பாக்குறீங்க சார்? இப்ப அவரு நீதிபதி பல ஆட்கள் போராட்டம் பண்ணிட்டு இருந்தோம். சட்ட ரீதியா போகணும்னு நம்ம நீதிமன்றம் சென்றப்ப அவர் மேல நீதிபதி ஆய்வு செஞ்சு எல்லாம் பார்த்துட்டு அதுக்கு இருக்கக்கூடிய அந்த மசூதி சொல்லக்கூடிய அந்த இடத்தை பார்த்துட்டு தள்ளி இருக்கு தீபம் ஏத்தலாம்னு சொல்லி ஒரு நல்ல தீர்ப்பு சொல்லியிருந்தார். அவர் சரியான தீர்ப்புன்னு தான் நாம் நினைக்கிறோம். ஆனா இந்த அரசாங்கமானது இந்துக்களுக்கு விரோதமா தொடர்ந்து நடக்கக்கூடிய விளைவு அந்த சரியான மரியாதை கொடுக்கல. மறுபடியும் அவங்க அழைச்சிருந்தாங்க நேரடியா என்னன்னு பதில் சொல்லுன்னு போது யாரும் வரல. அப்ப அவர் டைம் 6 மணி வரைக்கும் டைம் கொடுத்துட்டு 6:05 மத்திய போலீஸ் படையோட யார் மனு தாக்கல் பண்ணிருந்தாங்களோ அவங்க கூட போய் மேல தீவிரமேத்தோன்னு ஒரு ஆர்டர் போட்டுருந்தாங்க. ஆனா விதமான மதிப்பு கொடுக்காம மேல்முறையீடுன்னு அதுக்கு பின்னாடி மேல்முறையீடு போயிருந்தாங்க. அது விசாரணைக்கு அது தள்ளுபடி பண்ணிட்டாங்க. இப்ப மேற்கொண்டு என்ன விசாரணை தான் நடந்துட்டு இருக்கு போல தெரியுது, என்ன தெரியல. ஆனா இந்த அரசாங்கத்தினுடைய விளைவா தான் இந்த அதிகாரிகள் தான் பண்றாங்க. காவல்துறை சரி, அறநிலையத்துறை சரி, அரசாங்கத்தை கெடுபிடினால அச்சுறுத்தல் மூலியமா அவங்க செய்யறாங்க. இதை இந்து முன்னணி வன்மையா கண்டிக்கின்றது. பக்தர்கள் எல்லாம் ரொம்ப மனவேதனைக்காங்க. இந்த அரசாங்கத்துக்கு 2026 பெரிய பாடம் தான் நம்ம நினைக்க வேண்டியதா இருக்கு. சார், இந்த வழக்கில் காவல் ஆணையரும் மாவட்ட ஆட்சியரும் காணொலி வாயிலா ஆஜராகவில்லை என்றால் கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் அப்படின்னு நீதிபதி தெரிவித்திருக்காங்க. இதை நீங்க எப்படி பாக்குறீங்க சார்? இல்ல, அவங்க நீதிமன்றம் சொல்லும் போது இவங்க ஆஜர் ஆயிருக்கணுங்கிறது நம்முடைய கருத்து. இவங்க என்ன சொல்லணுமோ அங்க சொல்லலாம். மேல்முறையீடு செய்வதற்கு இவங்களுக்கு ரைட் இருக்குது. ஆனா இவங்க ஆஜராயிருக்கணும். அப்படின்னா நீதிமன்றத்தை மதிக்கல, அதை பத்தி கவலைப்படல அப்படின்னு தான் நாம் நினைக்கிறோம். தேர்தலுக்காக அரசாங்கம் தேவையில்லாத பதற்றத்தை ஏற்படுத்துவதா நயினார் நாகேந்திரன் அவர்கள் சொல்லியிருக்காரு. இதை நீங்க எப்படி பாக்குறீங்க சார்? அவங்களுக்கு இந்த சிறுபான்மை ஓட்டு மேல முழு நம்பிக்கை இந்த திமுக கூட்டணிக்கு இருக்குது. இந்த ஓட்டுக்காக தான் இதெல்லாம் பண்றாங்க. ஏன்னா இந்துக்களுடைய ஓட்டை பத்தி அவங்க கவலைப்படுறதில்ல, இந்துக்கள் ஓட்டு போட்டுருவாங்க. அந்த நம்பிக்கையில சிறுபான்மையுடைய ஓட்டுக்காக தான் இந்த அரசாங்கம் இதெல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. ஒரு நியாயமான பிரச்சனை நேர்மையா சொல்லியிருக்காங்க நீதிமன்றம், அதுக்கு மதிப்பு கொடுக்கல அப்படின்னா ஓட்டுக்காக தான் இதெல்லாம் பண்றாங்க. இணைப்பில் இணைந்து உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்து கொண்டமைக்கு நன்றி சார்.